வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பார்க்கலாம். அந்த டாப்பிக்குடைய டைட்டில் ஹத்திகும்பா கல்வெட்டு. இந்த ஹத்திகும்பா கல்வெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. ஏன்னா அந்த கல்வெட்டு கிமுவில் கிடச்ச ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் இருக்கிற விஷயங்களில் நம்ம பெருமைப்படக்கூடிய, முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாம பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் அந்த கல்வெட்டில் இருக்குது. அந்த கல்வெட்டு என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹத்திகும்பா கல்வெட்டுங்கிறது யாருடைய சாதனைகளை பற்றி சொல்கிற கல்வெட்டுனா, கரவேலன் அப்படிங்கிற ஒரு கலிங்க மன்னருடைய கல்வெட்டு. இந்த கரவேலன்கிறவர் சமண மதத்தை சார்ந்தவர். அந்த மதத்தை தான் அவர் ஆதரிச்சிருக்காரு. அவருடைய நாடு கலிங்க நாடு. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னா, ஒரிசா புவனேஸ்வரம் அருகில் உதயகிரிங்கிற மலையில் இருக்குது. அந்த மலையில் ஒரு பாறை மேலே இந்த கல்வெட்டை செதுக்கியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் மொத்தம் 17 வரிகள் இருக்குது. இந்த கல்வெட்டு என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னா, பிராகிருத மொழி, அந்த மொழி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. பிராகிருத மொழி ஆனால் எழுதுனது பிராமி எழுத்து வடிவம். சரிங்களா? அந்த பிராகிருத மொழிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கன்னடம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பிராகிருத மொழின்னு தான் சொல்லுவாங்க. அது சமஸ்கிருதமும் திராவிட மொழியும் கலவைகள் தான் அந்த பிராகிருத மொழி. அந்த மொழியில் பிராமி எழுத்தில் எழுதியிருக்காங்க. இந்த பிராமி எழுத்து வடிவம் தான் முன்னாடி ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இவருடைய காலம் கிமு 1176. கிமு 176 தான் இவரோட காலம். சரி, இப்போது இந்த கல்வெட்டில் தமிழர்கள் நாம் பெருமைப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா, இந்த கல்வெட்டில் ஒரு வரி இருக்குது. என்ன வரினா, 113 ஆண்டுகள் நிலைத்திருந்த தமிழ் அரசர்களோட கூட்டணியை நான் கலைச்சிட்டேன் அப்படின்னு அவர் அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கார். அந்த தமிழ் அரசர்களோட கூட்டணியை தாமிர தேச சங்காத்தம் அப்படின்னே அவர் எழுதியிருக்கார். இப்போ சங்காத்தம்ங்கிறதுக்கு நமக்கு தெரியும், இது சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லுவோம், அந்த புழக்கத்தில் இருக்கும். ஸோ இவர் தமிழ் மன்னர்களோட கூட்டணியை 113 வருஷம் அந்த நிலைச்சிருந்த அந்த கூட்டணியை இவர் கலைச்சிட்டாரு, முறியடித்தேன் அப்படின்னு அந்த கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இதில் தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். 113 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தமிழ் சங்கம்னு அவர் குறிப்பிட்டிருக்கார். இவருடைய காலம் கிமு 176. ஸோ அதுலேருந்து 113 வருஷத்தை நம்ம ஆட் பண்ணால் வர காலம் என்னவாக இருக்குது தெரியுங்களா? நம்ம மௌரியர்களோட பேரரசு ஆண்டுட்டு இருந்த காலத்துக்கு போயிடுது. இந்த மௌரிய பேரரசு ஆண்டுட்டு இருந்தவர், உருவாக்குனவர் சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இவருடைய காலத்துலேருந்து 113 வருஷம் ஆட் பண்ணால் முன்னாடி போனால் அப்போ வர காலம் யாருதுன்னா பிந்துசாரருடைய காலம். இந்த பிந்துசாரர் யாருன்னா மௌரிய மன்னருடைய மகன், அசோகரோட தந்தை, ஒரு இரண்டாவது மௌரிய பேரரசோடைய இரண்டாவது மன்னர்னு வச்சுக்கோங்களேன். இந்த மன்னர் காலத்தில் தான் அந்த கூட்டணி உருவாயிருக்கு. இந்த மன்னருடைய மௌரியரோட காலத்தில் இந்தியாவையே மிகப்பெரிய இடங்கள் ஆழ்ந்தது மௌரிய பேரரசு தான். நீங்கள் அசோகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரே தன்னோட கல்வெட்டில் சொல்லியிருக்காரு, நான் பக்கத்து நாடுகள்லாம் என்னென்ன அப்படிங்கும் போது அவர் வேறு எங்கேயுமே ஆந்திராவில் இருக்கிற நாடுகளையோ இல்லை கர்நாடகாவில் இருக்கிற நாடுகளையோ எதுவும் சொல்ல, டைரெக்டாகவே சோழ சேர பாண்டிய, சேரங்கிறத கேரள புத்திரர்கள்ன்றாரு. நாலாவதாக சத்திய புத்திரர்கள்னு சொல்கிறாங்க. அதை அதிகமான அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. இந்த சத்தியபுத்திரன் யாருங்கிறது இப்போவும் வரலாற்று அறிஞர்கள் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நமக்கு தெரிஞ்சிருச்சு, அசோகர் காலத்தில் மௌரிய பேரரசு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்குங்கிறது அவருடைய கல்வெட்டிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் தென்னிந்தியாவை தான் மென்ஷன் பண்ணுறாரு, முக்கியமாக இந்த தமிழ்நாட்டை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு, என்னையோடைய அண்டை நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு. ஸோ இந்த கல்வெட்டு மூலிமா நமக்கு என்ன புரிய வருது? பிந்துசாரர் ஆட்சியில் ஒரு தமிழ் மன்னர் கூட்டணி உருவாயிருக்கு. நமக்கு அதனால் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த பிந்துசாரரோட படையெடுப்பு தமிழ்நாட்டில் பயங்கரமாக நடந்திருக்கு. இவர்கள் ஆந்திராவை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளார நுழைவதற்கான நேரம் நடந்திருக்கு, வாய்ப்புகள் உருவாகிருக்கு. அப்போ இந்த தமிழ் மன்னர்கள், மூவேந்தர்கள் இருக்காங்க, வேலியர்கள் இருப்பாங்க, வேலிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருப்பாங்களாட்டிருக்கு. யாரை? தன்னுடைய பொது எதிரியான பிந்துசாரரை எதிர்த்து.
ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு. தமிழ் மன்னர்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி இந்திய வரலாற்றில் வேறு எந்த பகுதிகளும் மன்னர்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க, ஒரு சங்கம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நமக்கு வரதே இல்லை. இந்த விஷயம் நமக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயந்தான். சரிங்களா? இந்த கல்வெட்டில் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சதகர்ணி அவர்களை நான் அடக்கினேன் கரவேலர் சொல்கிறார். இந்த சதகர்ணி அப்படிங்கிறது என்ன, சாதாவாகனர்கள்பாங்க அந்த வம்சத்தை. இந்த சாதாவாகனர் வம்சங்கிறது வந்துங்க ஆந்திராவில் வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய வம்சமாக அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் ஜூனியர் என்டிஆர் நடித்த ஒரு படம் கூட இருக்குது, கௌதமபுத்திர சதகர்ணி அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த சாதாவாகன மன்னரில் அவரும் ஒருத்தர் ஃபேமஸான மன்னர்னு வச்சுக்கிங்களேன். அவரோட வாழ்க்கை வரலாறு தான் அவங்க எடுத்திருக்காங்க. இது ஒரு புனைவி கதை, அது அப்புறம் விடுங்க. இந்த சதகர்ணி சாதாவாகனர்களை சிலப்பதிகாரத்திலேயோடு குறிப்பிடுறாங்க. 100வர் கண்ணர் அப்படின்னாங்க, 100 காதை உடையவர்கள்னு அர்த்தம். அவங்க வந்து இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனுடைய நண்பன்னே சொல்கிறாரு. ஸோ நமக்கு கரெக்டாக புரிஞ்சுது பாருங்கள். கரவேலருடைய ஆட்சி 176 கிமு பிசி 176. அந்த டைமில் நமக்கு இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் கிமுவில் இருந்தவங்க, கிமு 100களில் இருந்தவங்க தான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது இந்த கல்வெட்டு வேறு எப்படி ஒரு ஆதாரத்தை கொடுக்குது பாருங்கள். சதக்கர்ணிங்கிற ஒரு மன்னனை நான் அடக்கினேன்னு சொல்கிறாங்க. அது சாதாவாகனர்களுடைய ஒரு மன்னருங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ சாதாவாகனர்கள் வந்து சேரர்களுக்கும் தலைவர் அது நண்பர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் மூவேந்தர்களுடைய பவரும் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இதில் என்ன விஷயம்னா, நமக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியுதுன்னா, அந்த கல்வெட்டில் வந்து பாண்டியர்களுடைய பெரும் செல்வத்தை வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கலிங்கத்தை ஆண்டுட்டு இருக்கிற கரவேலர் ஒரு மகத பேரரசுங்கிறது அப்பவும் நான் ஒரு முக்கியமான பேரரசாக தான் இருந்திருக்கு. அந்த பேரரசை வெற்றி பெற்றதை கூட அவர் தன்னுடைய கல்வெட்டில் குறிக்காமல் பாண்டிய மன்னனை வெற்றி பெற்றேன், அவனிடம் இருந்து முத்து, மாணிக்கம், வைடூரியம், யானை, குதிரை போன்ற பொருட்களை நான் வாங்கி வந்தேன்னு என்ன, நான் படையில் இருக்கிற படைப்பொருளாக வாங்கி வந்துட்டேன், போய் ஜெயிச்சு அந்த பொருட்களை நான் எடுத்து விட்டேன், வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறாரு. அப்போ நமக்கு நான் என்ன புரியுதுன்னா, இவர் அந்த 113 வருஷ தமிழ் கூட்டணியை அழிக்கலை, என்ன பண்ணியிருக்குன்னா பேசியே அந்த கூட்டணியை கலைச்சிருக்காரு. இதுதான் இதில் புரிய வேண்டிய விஷயம். எப்படின்னா, இவர் எடுத்துனையுமே பாண்டியர்களை தான் நான் வெற்றி பெற்றேன், பெரு செல்வத்தை நான் பாண்டியரிடம்தான் பெற்றேன் அப்படின்னே கூறாரு. அப்போது சோழர்களை விட்டுட்டார். பாண்டியர்களை வந்து தாக்கணும்னா சோழ பகுதியை தாண்டி தான் அவர் வந்திருக்கணும். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு வரலாற்றில் நினைக்கிறாருன்னா, சோழ மன்னர்களிடம் பேச்சுவார்த்தை மூலியமாகவே இக்கூட்டணியை கலைத்திருப்பார். இதுதான் இதில் பிரச்சனை. இந்த விஷயம் புரியுதுங்களா? அவர் அந்த கூட்டணியை முறியடித்தேன்னு தான் சொல்கிறார், அழித்தேன்னு சொல்ல. ஸோ என்ன பண்ணிங்கன்னா, பேசியே அந்த கூட்டணியை கலைச்சிருக்காரு. கலைச்சு சோழர்களை தன் பக்கம் எடுத்துகிட்டு பாண்டியர்கள்கிட்ட போய் போர் செய்தோ ஒப்பந்தம் செய்தோ பொருட்களை வாங்கியிருக்கார். முத்து, மாணிக்கம், வைடூரியம் பொருட்களை திரையாக வாங்கியிருக்கார். இதில் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது. என்னென்னா, மாணிக்கமும் வைடூரியமும் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிடையாது. குதிரையும் கிடைக்காது. குதிரை இப்போ வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் கிடைக்காது. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு குதிரையெல்லாம் பிறந்து வளராது. நம்ம மூவேந்தர்கள் மன்னர்கள் தோத்தது, அந்த வம்சமே அழிஞ்சதுக்கு முக்கியமாக இந்த குதிரையில் ஒரு காரணங்க. குதிரை வணிகத்திலேயே காசை இழந்திருக்காங்க இந்த 3 மூவேந்தர்களும். அப்போது கிமு 176 குதிரை பாண்டியர்கிட்ட இருந்திருக்குன்னு இந்த கல்வெட்டில் சொல்லும் போது நமக்கு புரிகிறது என்னென்னா, இறக்குமதியை பாண்டியர்கள் கிமுலேயே செஞ்சுருக்காங்க. கிமுலேயே 176 இறக்குமதியை செஞ்சுருக்காங்கங்கிறது இந்த கல்வெட்டில் நமக்கு புரிய வருது. என்ன விஷயம்னா, இந்த கல்வெட்டு உண்மையான ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் வரலாறில் ஒரு கல்வெட்டு கிடைக்கிது, ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த கல்வெட்டை சான்றாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் வரலாற்றறிஞர்களோட பொது விதி. வேறு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த கல்வெட்டை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்களில் இந்த தகவலில் உங்களுக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த அத்திகும்பா கல்வெட்டுங்கிறத
குரூப் 4ல் வந்து யாரோட கல்வெட்டு, அது எங்கே இருக்குது, அப்புறம் முக்கியமாக அது என்ன மொழியில் இருந்ததுங்கிறத கொஞ்சம் பார்த்துங்க, அது முக்கியம். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த கல்வெட்டில் முக்கியமாக தமிழ் மன்னர்களோட கூட்டணியை குறித்து சொல்லியிருக்காங்கங்கிறதையும் குரூப் 4ல் கேட்பாங்க. இதை தவிர வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஆனால் இது அந்த அத்திகும்பா கல்வெட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி மெயின் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இந்த கேட்கக்கூடிய கேள்வி நான் சொல்கிறத நீங்கள் படிச்சுட்டு அப்படியே நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு அந்த டாப்பிக்கை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்க நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டிஎன்பிஎஸ்சியை வந்து பொறுமையாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க. நீங்கள் ஸ்மார்ட்டாக படிக்கணும், ஹார்டாக படிக்கணுங்கிறதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. பொறுமையாக டெய்லியும் உங்களோட உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. நீங்கள் இந்த வீடியோவே பார்க்குறீங்க அப்படின்னாவே 90% நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். என் வீடியோ பார்க்குறங்காட்டி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நான் சொல்லலை. இவ்வளோ ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் 90% ஜெயித்து விட்டீர்கள். 10% தான் நீங்கள் போராடுறீங்க. சரி நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து ஒரு அரசு ஊழியராக வரணும்னு நானும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோ பார்க்கலாம். இது கேட்க மட்டும்தான் இந்த யூடியூப் சேனல். ரொம்ப நன்றி, வணக்கம்.